இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி நாளை காரைக்கால் துறைமுகம் வரும் இந்திய கடலோர காவல்படை கப்பல்களை முற்றுகையிடப் போவதாக மீனவர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் 75 விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரி நாகை, காரைக்கால், ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 25ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை காரைக்கால் வரும் இந்திய கடலோர காவல்படை கப்பல்களையும் நிலக்கரி ஏற்றி வரும் ரயில் மற்றும் வாகனங்களையும் முற்றுகையிடப் போவதாக மீனவ சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் துறைமுக முற்றுகை போராட்டத்தில் 3 மார்க்கமாக நாங்கள் சென்று முற்றுகையிடப் போகிறோம். ஒன்று கடல் மார்க்கமாக போய் இந்திய கடலோர காவல்படை கப்பல்களையும், அனல் நிலையத்துக்கு செல்லும் கரிகளை ஏற்றிச் செல்லும் ரயில்வே பாதையையும், மேலும் லாரிகளில் செல்லும் கரிகளை ரோட்டு மார்க்காமல் செல்லும் கரிகளையும் மறைப்பதென்று நாங்கள் முடிவு எடுத்துள்ளோம். இதிலும் எங்களை கூப்பிட்டு இந்த அரசாங்கம் எந்த விதமான பதில் சொல்ல என்றால் நாளைக்கும் நாங்கள் கடுமையான போராட்டத்தை அறிவிப்போம். 4வது நாளாக தொடரும் மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் 40 கோடி ரூபாய் அளவுக்கு மீன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தைகளுக்கு வரத்து குறைந்ததன் காரணமாக மீன்களின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. வவ்வால் மீன் விலை 600 ரூபாயில் இருந்து 950 ரூபாயாகவும், வஞ்சிர மீன் 450 ரூபாயில் இருந்து 650 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. தற்சமயம் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக எங்களுக்கு வாழ்வாதாரம், வியாபாரிகள் எங்கள் அனைவருக்குமே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. மீன்கள் சுத்தமா வரவே இல்லை. இப்போ இந்த சிறுதொழில் வியாபாரம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. கட்டுமரம், சிறு போட்டில எல்லாம் மீன்கள் கொஞ்சம் கொஞ்சமான மீன்கள் வருது. அதை கிலோ 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய மீன்கள்லாம் இப்போ 300 ரூபாய் 350 ரூபாய் 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அதனால நல்ல வகையான மீன்களும் வர்றதில்லை.